திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 367, அதிகாரம் அவா அறுத்தல். துறவி ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் அருகில் ஒரு பிச்சை பாத்திரம் இருந்தது. அவ்வழியாக கடை வியாபாரி ஒருவர் வந்தார். துறவியை பார்த்ததும் தன்னிடம் இருந்த சில்லறை காசை எடுத்து அவருடைய பிச்சை பாத்திரத்தில் போட்டு துறவியை வணங்கிவிட்டு தனது கடைக்கு சென்றார். அன்று வெகு நாட்களாக வராமல் இருந்த பெருந்தொகை வந்து கடைக்காரருக்கு சேர்ந்தது. வியாபாரமும் வழக்கத்தை விட கூடுதலாக நடந்தது. இது துறவியின் சக்தியோ என்று வியாபாரிக்கு தோன்றியது. பிறகு மறுநாளும் துறவியின் பிச்சை பாத்திரத்தில் காசு போட்டார். வியாபாரம் மேலும் நன்றாக நடந்தது. அதைத் தொடர்ந்து தினசரியும் துறவியின் பிச்சை பாத்திரத்தில் காசு போடுவதை வழக்கமாக கொண்டார். வியாபாரம் நன்கு செழித்து பெரும் செல்வந்தரானார். ஒரு நாள் வழக்கம் போல துறவியை பார்க்க சென்ற போது அவர் இங்கு இல்லை. துறவி தனது குருவை வணங்க சென்றிருப்பது தெரிய வந்தது. உடனே துறவியை தேடி போனார். அங்கே துறவி தனது குருவின் காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டிருந்தார். இதை பார்த்த வியாபாரியின் மனதில், துறவிக்கு சில்லறை காசு போட்டதற்கே நமக்கு இவ்வளவு செல்வம் சேர்ந்து விட்டது, இவருடைய குருவிற்கு இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும், குருவிற்கு காசு போட்டால் நாம் கோடீஸ்வரர் ஆகலாம் என்று பேராசை தோன்றியது. உடனே குருவின் பிச்சை பாத்திரத்தில் காசு போட்டு அவரை வணங்கிவிட்டு கடைக்கு சென்றார். நன்றாக வியாபாரம் நடைபெறும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் நடந்ததோ தலைகீழ். குருவிற்கு காசு போட போட மேலும் மேலும் நஷ்டமானது. ஒரு நாள் அந்த குருவிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறினார். அதற்கு குரு, நீ பேராசையால் தகுதி பார்த்து தானம் செய்தாய், கடவுளும் உன் தகுதி பார்த்து நடந்து கொண்டார் என்றார். ஒருவர் ஆசையை முற்றும் ஒழித்தால் துன்பமில்லாமல் வாழ்வதற்குரிய நல்வினைகள் அவர் விரும்பியவாறே வரும் என்பதை அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பேராசை பெரும் துன்பம், ஆசையின்மை பேரின்பம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.